கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 26 முடிய. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 26 முடிய. பக்கம் 262. ஆணும் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரில் ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த சாயங்கால நேரத்திலே உண்டாவதாக. இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். அதே போல அடிவரை வார்த்தையை ஒலிபெருக்கி வழியாய் வீடுகளிலே கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பவுல் கலாத்திய சபைக்கு தன்னுடைய நிரோதத்தை எழுதும் போது அவர் ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி கலாத்திய நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இந்த வசனம் சொல்லுகிறது. அதன் முடிவு சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். உலகத்திலே எந்த மனிதனும் ஒரு மனிதனுடைய ஜீவனை அடுத்தவர்களுக்காக கொடுப்பதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி அன்பு. ஆவியின் கனிகளிலே மிக பிரதானமாக சொல்லப்பட்ட காரியம் அன்பு. அன்பு 3 விதங்களிலே கிரியை செய்கிறது. ஒரு தாய் தன் பிள்ளையிடத்திலே காட்டுகிற அன்பு உண்டு. அதை போல ஒரு பிள்ளை தான் தாய் தகப்பனிடத்திலே காட்டுகிற அன்பு உண்டு. பிதாவானவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு பாராட்டின அன்பு வித்தியாசமானது. யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் ஒப்புக் கொடுக்கும் போது வசனம் சொல்லுகிறது, இந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு முறை ஒரு ஏரியிலே படகு சவாரி செய்து கொண்டிருந்த ஒரு குடும்பம் திடீரென்று ஐயோ என்று சொல்லக்கூடிய சத்தத்தை கேட்டது. ஏனென்று கேட்டால், படகு சவாரி போய்கொண்டிருக்கும் போது ஒரு பிள்ளை அந்த ஏரிக்குள்ளே விழுந்து விட்டது. ஆனால் இந்த பிள்ளை விழுந்தவுடனே தன் தாய் ஐயோ என் பிள்ளையை காப்பாற்றுங்கள் என்று கூப்பிடுகிறார். ஏனென்று சொன்ன அதுக்கு நீச்சல் தெரியாது. இந்த தாய் அந்த பிள்ளை விழுந்தவுடனே கத்த ஆரம்பிக்கிறது. பக்கத்தில் இருந்த படகுல இருந்தவர் ஓடி வந்து அதை நீந்தி அந்த பிள்ளையை கரையேற்றினார்கள். ஒரு தாய் ஒரு பிள்ளையின் மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு தூரம்! அவளுக்கு நீச்சல் தெரியாவிட்டால் அந்த பிள்ளையை அவளால் கூட காப்பாற்றி விட முடியாது. ஆனால் ஒரு சில தாய்மார் தன் பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் ஒரு ஆர்டிகிள் பார்த்தேன். 2 பிள்ளைகள், தான் பெற்ற 2 பிள்ளைகள் கண் பார்வை இல்லாதவர்கள். தாய் தன் பிள்ளைகளுக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தான் தற்கொலை பண்ணி அந்த கண்களை தன் பிள்ளைகளுக்கு வைத்து விடலாம் என்று சொல்லி அது நினைத்தது. நடந்தது என்ன? அந்த தாயுடைய கண் இமைகள் அந்த பிள்ளைகளுக்கு அது பொருந்தி போகவில்லை. அவருடைய ஆசை என்ன? தான் செத்தாலும் தன் பிள்ளைகளுக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவள் விரும்பினபடியினாலே தன் ஜீவனை மாய்த்து தன் 2 கண்களின் விழிகளையும் எடுத்து தன் பிள்ளைகளுக்கு
விடுவார்கள் என்று நம்பினாள். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு பார்வை கிடைக்கவில்லை. அவளுடைய ஆசை நிராசையாய் போனது. ஆண்டவராகிய தேவன் பிதா தம்முடைய பிள்ளைகளை கொடுத்திருக்கிற அன்பு தாயினும் மேலான அன்பு. எப்படி தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக எதற்காக கொடுத்தார்? ஒருவேளை நாம் பரிசுத்தவான்களாய் இருந்தால் ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தபடியினாலே தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கும் போது நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை மீட்டு விடும்படியாக இயேசுவை நம்முடைய பிதா அனுப்பவில்லை. எப்பொழுது நாம் மிகுந்த பாவத்துக்குள்ளே, நாம் உலகத்தின் அக்கிரமத்துக்குள்ளே கிடக்கும் போது ஆண்டவர் நம்முடைய செல்லக்குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பினார். அனுப்பிவிட்டு சொன்னார், இவரை விசுவாசிக்கிறவன் யார்? அவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான் என்று சொல்லி அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்புக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். நித்திய ஜீவன் தான் உலகத்திலே வந்த எல்லா மனிதனும் பெற்று அனுபவிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். உலகத்திலே ஒரு மனிதன் 100 ஆண்டுகள் வாழலாம். ஆனால் நித்தியமாக அவன் வாழக்கூடிய ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வு என்ன வாழ்வு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழ்வான் என்று சொன்னார். அவன் வாழ்வு நித்திய ஜீவனை அடையும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உலகத்திலே எந்த மனிதனும் நித்திய ஜீவனை பற்றி பேசவில்லை. பரலோகத்தை பற்றி பேசுகிற மனிதன் ஏதோ ஒரு வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பான். இப்படி செய்தால், ஒரு ஆடை நாம் பறி கொடுத்தால் நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மோட்சகதி அடையலாம் என்று சொல்லிக் கொடுக்கிறான். சில மார்க்கங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்கிறது. இந்த மனிதனை நாம் பின்பற்றி விட்டால் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவான் என்று சொல்லி ஜனங்கள் கொள்கைகளுக்கு பின்பாக போகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் எந்த மனிதனும் நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனும் என்று சொன்னவர் இயேசுவை தவிர வேறு யாரும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவரை போல உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்தவன் ஒருவரும் இல்லை. உலகத்திலே வந்து மனித அவதாரம் எடுத்து நம்மை போல இரத்தமும் சதையும் உள்ளவராய் இந்த உலகத்திலே சுற்றித்திருந்த இயேசு பாவமற்றவராய் வாழ்ந்தார். அவர்தான் சொன்னார், நான் பாவமற்றவன், எனவே பாவமில்லாத நான் இந்த உலகத்தில் பிதா என்னை பாவமில்லாத என்னை பணியாக்கியதற்காக பாவிகளை மீட்டு விடும்படியாக செய்கிறார். இந்த கலாத்திய நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது 5ஆம் அதிகாரத்தில் 1வது மாம்சத்தின் கிரியைகளை பற்றி சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இந்த காரியங்களை செய்வது, அந்த பாவத்தின் மாம்சத்தின் கிரியைகளை ஈடுபட்டிருக்கிற மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லுகிறார். அப்படிதானே? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியங்கள், பகைகள், விரோதங்கள், மார்க்க வேதங்கள், சண்டைகள், கொலைகள், வரிகள், களியாட்டுகள், இவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் இவ்வளவு பாவங்கள் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது, அவர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இதை முடித்து விட்டு தான் அவர் எழுதுகிறார். எப்படி? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். இந்த ஆவியின் கனிகள் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவனுடைய குடும்ப வாழ்விலும் திருச்சபையிலும் காணப்படும் என்று சொன்னால் அந்த திருச்சபை வளரும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த சமுதாயம் மேன்மையாய் வாழும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் திருச்சபையை ஒரு பிராந்தியத்திலே அவர் நிலைநிறுத்துகிறார் என்று சொன்ன இந்த காரியங்களுக்காகத்தான் ஆண்டவர் ஒரு திருச்சபையை அந்த பிராந்தியத்திலே உருவாக்குகிறார். சபையான திருச்சபையானது ஒரு சமுதாயத்திற்கு மாதிரியாக காணப்பட வேண்டும். ஒரு குடும்பம் சமுதாயத்துக்கு மாதிரியாக காணப்பட வேண்டும். ஒரு தனி மனிதன்
ஒரு குடும்பத்துக்கு மாதிரியாய் காணப்பட வேண்டும். ஆவியின் கனி என்று சொன்ன என்னத்த? அன்பு. ஆவியை பெற்ற மனிதன் அதை நட்டு தண்ணீர் ஊற்றி உரமிட்டு வளர்க்கும் போது வருகிறதா என்னத்த? கனி. ஆவியை பெற்ற மனிதர்கள் கனியற்றவர்களாய் கிடக்கிறார்கள் என்று சொன்ன அந்த ஆவியில் என்ன பண்ணப்படவில்லை? அதற்கு தண்ணீர் பாய்ச்சப்படவில்லை. ஆவியை விதைக்கிறார்கள், ஆனால் தண்ணீர் பாய்ச்சி அதற்கு உரமிடவில்லை, கனி பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆவியை பெற்றோம் என்று சொல்லுகிறார்கள், கனியற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, இந்த வருடத்தில் நம்முடைய திருச்சபையானது உள்ளும் புறம்பும் குவாலிட்டியிலும் தரத்திலும் எண்ணத்திலும் வளர வேண்டும். ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுக்கிற செய்தி அது எண்ணத்திலே வளர வேண்டும், எண்ணிக்கையிலே வளர வேண்டும். ஆனால் திருச்சபைக்குள்ளே வருகிற ஜனங்களை, அதை தேடுகிற ஜனங்கள் உள்ளுக்குள்ளே மறுமலர்ச்சியை பெற்றுக் கொள்ள வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் ஒருவர். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே சொல்லுகிறது. அன்றியும் சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் இந்த இப்பிரபஞ்சத்துக்கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சுத்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகும் போதுதான் மறுரூபம் உண்டாகும். மனம் எப்படி புதிதாகும்? ஆவியின் கனிகளாலே மனுஷன் நிரம்பும் போது அவனுடைய வாழ்விலே உள்ளே மறுமலர்ச்சி உருவாகும். அதற்கு பின்பாக அது வெளியே வருகிறதை நாம் பார்க்க முடியும். அன்பு செலுத்த நாம் ஆரம்பிப்போம் என்று சொன்னால் அநேகர் கேள்வி கேட்பார். அநேகருடைய வாழ்வை நாம் பார்க்கிறோம். நடைமுறை வாழ்க்கையிலே அன்பு செலுத்துகிற மனிதர்கள் அவருடைய கையில் இருக்கிற பணத்தை, அவருடைய செல்வத்தை, அவருடைய உயர்ந்த குணங்களை பார்த்து அவர்களுக்கு மேல் அன்பு செலுத்துகிறார். நிறைய கொடுத்தால் அன்பு செலுத்துகிறார், கொஞ்சமாக கொடுத்தால் அன்பு செலுத்துவதில்லை. அவர் எதற்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொன்ன அன்பு செலுத்த யாரும் இல்லை. ஆனால் எல்லாம் இருக்கும் என்று சொன்னால் அன்பு செலுத்துவார். ஆனால் மனம் புதிதாகிறது என்று சொன்னா என்ன? எல்லாமே வித்தியாசம். அன்பு செலுத்துகிறது 1 Corinthians 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து தெளிவாக சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். 1 Corinthians 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்பின் இலக்கணம் என்ன என்பது அங்கே எழுதப்படுகிறது. இங்கே கலாத்திய நிருபத்திலே ஆவியின் கனியை பற்றி ஆண்டவர் ஒரு வார்த்தை எழுதினாலும் அதற்கு விரிவான விளக்கத்தை 1 Corinthians 13ஆம் அதிகாரத்திலே எழுதுகிறார். இவைகள் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறதா என்று தேடி பார்க்க வேண்டும். ஒரு திருச்சபைக்குள்ள இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஒரு தனி மனிதனுக்குள்ள இருக்கிறதா என்று தேடி பார்க்க வேண்டும். அங்கே கொரிந்திய சபைக்கு பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபத்தை எழுதும்போது சொல்லுகிறார், நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நான் சத்தமிடுகிற வெண்கலத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு தன்னை புகழாது, அயோக்கியமானதை செய்யாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் விசுவாசிக்க அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம். எல்லாம் ஒழிந்து போனாலும் அழியாத ஒன்றுண்டு. என்னத? அன்பு மாத்திரம். வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அன்பு என்ன? அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்திலும் சொல்லுகிற வாசிக்கலாம். அன்பு நீடிய சாந்தம் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இருக்குதா? இல்லாவிட்ட நம்ம சொல்லுகிறோம், அன்பு செலுத்துகிறேன் ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது,
தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆவியின் கரிகளிலே மிக பிரதானமான அன்பு. அன்பு எதை செய்யும்? அது எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்கும். அன்பு மேன்மையானவைகளை விரும்பும். அன்பு எல்லாரிடத்திலும் ஐக்கியமாக இருக்கும். சகலத்தை நம்பும், சகலத்தை சகிக்கும் என்று சொன்னால் ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை. நம்முடைய பொறுமை எவ்வளவு இருக்கிறது என்பதை அந்த அன்பு வெளிப்படுத்தும். உலகத்தில் ஒரு பிள்ளை பிறந்து அது வளர்ந்து ஒரு காலை எடுத்து நடந்து வைக்கிறது வரையில் ஒரு தாய் படுகிற பாடு, அது பிறந்து அது வயிற்றுக்குள்ளே உருவான நாளிலிருந்து அவள் படுகிற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா அது தன்னோடு ஒட்டி வளர்கிறது. தன்னிடத்தில் வெளியே வந்த உடனே அதுக்கு நேரம் தவறாமல் சாப்பாடு கொடுக்கணும். அது அழுதா, அது எதுக்கு அழுதுன்னு பார்க்கணும். அது அழுதா அம்மாவுக்கு தூக்கம் இல்லை. அதுக்கு பசிக்கும் போது அழுகிறது. அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா அழுகிறது. இந்த நேரத்தில் தன் தாய் தன் சரீரத்தின் நினைவுகளை, சரீரத்தின் எந்த காரியத்தையும் பார்ப்பதில்லை. எதை பார்க்கிறது? பிள்ளையின் நலனை மாத்திரமே பார்க்கிறது. பிள்ளையின் நலனை மாத்திரமே பார்க்கிறது. அதுதான் உண்மையிலே அன்பு. இந்த அன்பை காட்டிலும் ஆண்டவருடைய அன்பு விசேஷமானது. தாய் தன் பிள்ளைக்காக ஜீவனை கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஜீவனை கொடுத்தார். அதற்காக நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பித்தான் தன்னுடைய ஜீவனை நமக்காக இந்த உலகத்திலே ஒப்பு கொடுத்தார். முதலாவதாக ஆண்டவருடைய அன்பை சொல்வது யோவான் 3:16 சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 21:16 ஒரு தாயின் அன்பு சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய இஸ்மவேலை வனாந்தரத்துக்கு நேராக ஆகாரிடத்திலே அவன் கொடுத்து அனுப்புகிறான். துருத்தியில் உள்ள தண்ணீர் எல்லாம் தீர்ந்து போயிற்று. இப்பொழுது அவள் நிலையற்றவளாய் இருந்து கொண்டிருக்கும் போது வசனம் சொல்லுகிற ஒரு பிள்ளையின் அழுகுரலை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு தூரத்திலே எய்யும் அளவுக்கு தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அன்பு தன் பிள்ளையை வைக்கப்பட்ட அன்பு தன் தாயை கடவுள் முடிவென்ன? ஆண்டவர் அந்த பிள்ளையை பசி அந்த தாகத்தை தீர்க்கும்படியாக அந்த துறவிலே அந்த வனாந்தரத்திலே ஒரு துறவை திறந்து அவளுக்கு அந்த தண்ணீரை கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். யோவான் 15:3 இயேசு சொல்கிறார், ஒரு மனிதன் தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மிகப்பெரிய அன்பு ஒன்றுமில்லை. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பாவிகளுக்காக ஒப்புக் கொடுத்தார். ஆனால் இயேசுவிடத்தில் கேட்டுட்டு ஒப்புக் கொடுத்தார் இல்லை. ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது, இயேசுவும் தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். இயேசு நமக்காக தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு வேறுபட்டது. பாவிகளின் மேல் வைத்த அன்பு இயேசுவின் அன்பை காட்டிலும் உலகத்திலே வேறு எந்த அன்பும் இல்லை. ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே பிரவாகிக்கும் பொழுது தேசம் அதை காணும். நம்முடைய இருதயங்களுக்குள்ள ஆண்டவரே என்னிடத்துல அன்பு இருக்கிறதா? யாரும் அதை நினைக்கிறதே இல்லை. இப்போ ஏன்னா உலகத்துல தன் அன்பு செலுத்துகிறேன்னா நான் யாருக்காக அன்பு செலுத்த வேண்டும் என்று கேட்பதற்கு யாருமே இல்லை. ஏன்னா நடந்து வருகிற பாதையில நமக்கே தெரியவில்லை நம்ம எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனால் இன்னைக்கு உலகம் கற்றுக் கொடுக்கிறது, நீ இதை செய்தா அன்பு செலுத்துகிறது என்ற அர்த்தம் என்று சொல்லி பொய்யான அர்த்தங்கள் வழக்கங்கள் அன்புக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொல்றார், உண்மையான அன்பு என்னவென்று சொன்னால் நரகத்தின் பிடியில போய்கொண்டிருக்கிறவர்களை மீட்டெடுக்கிறது தான் உண்மையான அன்பு. ஏன்னா நம்ம கூட நடந்து வருகிறவர்கள் நம்ம வேலை ஆண்டவருடைய சமூகத்தை சந்திக்க போகும்போது நம்மோடு கூட வந்தவர்கள் நரகத்தின் வேதனைகளுக்கு சிக்கிக் கொண்டு கிடக்கிறதை, நரகத்தில் கிடந்து கஷ்டப்படுகிறவர்களை நாம் பரலோகத்தில் பார்ப்பதற்கு ஆண்டவர் அனுமதிப்பாரா? எனவே நம்ம செய்ய வேண்டிய வேலை ரெண்டு உண்டு. நம்ம வேலை செய்யணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே மெய்ப்பாதான் கேட்கிற ஆண்டவரே ஒரு திருச்சபை இந்த இடத்துல வைத்திருக்கு, என்னை கொண்டு தேசத்துக்கு ஒரு வெளிச்சம் உருவாகணும். இந்த திருச்சபையை கொண்டு அநேக வெளிச்சத்தை
இருளின் அதிகாரத்துக்குள்ள கட்டப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் விடுதலையாகணும். பாவத்தின் அந்த காலத்துக்குள்ள கிடக்கிறவர்கள் விடுதலையாகணும். விடுதலையாகி அவருடைய ஆலயத்திலே வந்து அமைதியாக இருந்து ஆராதித்து தம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு நேராக வைக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளும். இந்த வாரம் கூடிய மட்டும் ஒரு விடுதலை ஆராதனை நம்முடைய இந்த ஓய்வு நாளிலே நடைபெறும். ஆண்டவரே நோயாளிகள் திரளாய் உண்டு, நீர் இந்த வாரம் கொண்டு வர வேண்டும். எங்கள் ஜெபங்கள் அவருக்கு விடுதலை கொடுக்கணும். தீராத பிடியில விடுதலாத ஜனங்கள் இந்த இடத்தில் வர வேண்டும் என்று நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர்தான் கேட்டுக்கிறேன். ஜனங்கள் மேல் உள்ளத்தினாலே, இந்த ஜனங்கள் மேல் பரிதாபத்தினாலே முச்சுவிடாம ஆண்டவரே எனக்கெல்லாம் விவரத்தை தர நீர் இந்த வாரத்திலே இந்த ஓய்வு நாளில் எங்கள் சத்திலே பிரசவராகணும். இதுவரையில் காணாத ஒரு அரசு இந்த இடத்தில் நடைபெற வேண்டும். தரமான நோயாளிகள் வந்து விடுதலை போட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கள் கேட்டுக்கிறேன். இந்த வாரம் ஒரு விடுதலை ஆராதனையாக நடைபெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நோயாளிகளை கூட்டிக் கொண்டு வாங்க, பிரச்சனைகளோடு இருக்கிற ஜனங்களை கொண்டு வாங்க. கர்த்தர் விடுதலை தரும்படியாக உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு நான் ஏன் அறிவிக்கிறேன், இந்த வாரத்தில் ஆண்டவரே இந்த வாரம் இந்த போதகர் நோயாளிகளுக்கு ஜெபிக்கிற வாரமாக விடுதலை வாரமாக என்று சொல்கிறார். எங்கள் சபையில விடுதலை உருவாக ஆண்டவரே நீங்க ஜெபிக்கும் போது கேட்க ஆண்டவரே இந்த இடத்துல நோயாளியாக யாராக இருந்தாலும் சரி எங்கள் ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து விடுதலையாக ஆண்டவரே அவருடைய பாவத்தின் பிடியில் விடுதலையாக்கி இவருடைய அதிகாரத்தில் விடுதலையாக்கி இந்த வாரம் ஒரு அதிசயத்தை நாங்கள் காணணும், அற்புதத்தை நாங்கள் காணணும் என்று ஜெபிக்கணும். அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே மாதத்துல ஒரு நாள் ஓய்வு நாள் ஆராதனை விடுதலை ஆராதனையாக நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். நோயாளிகளுக்காக மாத்திரம் ஒரு வாரம் சுவிசேஷ ஆராதனையாக, ஒரு வாரம் நம்முடைய திருச்சபைகள் மாதத்துல ஒரு நாள் விடுதலை ஆராதனை. அந்த நாள் இந்த வருகிற வாரமாக நாம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்க திரளான ஜனங்கள் சுற்றி கிடக்கிற ஜனங்கள் பாவத்தின் அடிமை கணக்குள்ளே அந்த காலத்துக்குள்ளே சித்திக் கொண்டு கிடக்கிறவர்கள், கடந்தொலையிலே சித்திக் கொண்டு கிடக்கிறவர்கள், எதையும் நம்பியாதபடி அப்படியே சுமந்து கொண்டுதான் எத்தனையோ வருடங்களாக நோய்களை சுமந்து இனி தாக்கு பிடிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி எனக்கு பெரிய பாரம் உண்டு. எனக்கு சொன்ன எதிர்பார்த்த நன்றாக வாழ வேண்டும் என நினைக்கிற அநேகர் கண்களுக்கு முன்பாக பறிக்கப்பட்டு போகிறார்கள். இருக்கிற நாட்களிலே நாம் ஜெபிக்க வேண்டும். மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டுள்ள முறையில் அப்பொழுது ஜெபிக்க கூடுமானால் விடுதி என்று சொல்லி அவர் அழைத்துக் கொண்டு வந்தார். இந்த இடத்துல யார் யாரெல்லாம் நோயாளிகளாக கிடக்கிறார்களோ அவர்களுக்காக உத்தியோகத்தோடு நம்ம ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கணும் தெரியுமா? அவருடைய வாங்குகிற பைசா சம்பளங்கள் வேற எதுவுமே அவருடைய மருந்து மாத்திரைக்கு பத்தாத அளவுல அவன் மருந்துகளுக்குள்ளே மூழ்கி விட்டார்கள். ஆண்டவர் விடுதலை கொடுத்தால் மாத்திரம்தான் நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறாங்க. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் செத்து போன ஆண்டவர் அல்ல. அவர் இன்றைக்கு நோயாளிகளை சுத்தமாக்குகிறார். அவர் பிரியாணியை விடுதலையாக்குகிறார். பாவத்தின் விடுதலையாக்குகிறார். பிசாசு பிடித்தவரை விடுதலையாக்குகிறார். ஏழு சமயமான் பாவியல் மேல் அன்புள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம். எனவே இந்த வாரத்தை நீங்க சேவிக்கணும். குறைப்பாத ஜபத்தை நீங்க செய்யணும். இந்த வாரம் நான் ஆசிக்கிறேன், ஆண்டவரே எப்படியான ஒரு கூட்டம் ஜனங்கள் இடத்தில் விடுதலை ஆகணும். பழுகிற ஜனங்கள் நோயாளிகளை கூட்டிக் கொண்டு வாங்க, கர்த்தர் விடுதலை கொடுக்கணும். நாம் ஜெபிக்கணும். நம்ம செய்ய வேண்டிய வேலை கொண்டு வந்த ஆண்டவரே நீர் சுகம் கொடுத்து கேட்கிறேன். கர்த்தர் சுகப்படுத்துவார்னு சொன்னா இந்த அதிசயத்தை நாம் காண முடியும். திருச்சபை வளர வேண்டும். கர்த்தர் தம்முடைய வார்த்தை அடையாளங்கள் மூலமாக அற்புதங்களின் மாற உறுதிப்படுத்தினபடியினால்தான் அப்போ சில சபைகள் வளர்ந்து விரிவடைந்தன. நம்ம பழைய ஹிஸ்டரியெல்லாம் தேடி பார்த்தோம்னா தெரியும். ஆலைகள் நிறுவப்பட்டிருக்கிற இடங்களெல்லாம் அற்புதங்கள் நடந்தது. தோமா அந்த கடற்கரை வழியாக போனார். கேரளாவிலிருந்து அந்த போன வழிகளில் எல்லாம் திருச்சபைகளை ஸ்தாபித்து விட்டு போனார். எப்படி தெரியுமா? ஒரு பெருசாக போகல. போகிற இடங்கள் எல்லாம் அற்புதங்கள். கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை, நோயாளிகளுக்கு விடுதலை, செத்து போன ஜனங்கள் எழுப்பினார்கள், ஆலயங்களை கட்டினார்கள். இன்றைக்கு சமாதானத்தை அனுபவிக்கக்கூடிய காரியம் என்னன்னா ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள். அவர்கள் நம்மை வைத்த அன்பு மாறாததாக இயேசுவின் அதே அன்பை, பிதாவின் அதே அன்பை சீடர்கள் வெளிப்படுத்தினார்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்குள்ள எதிர்பார்ப்பதும் அதுதான். நாம் பிறகுக்காக ஜெபிக்க வேண்டும். அதற்கு
நம்முடைய அன்பு அவர் மேல இருக்கணும். நம்ம அவரை பார்த்தாச்சுன்னா கேள்வி செய்ய முடியும். அவன் செய்த தவறுனால்தான் இதை அனுபவிக்கிறான் என்று சொல்லக்கூடிய நம்முடைய எண்ணங்கள் கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே, பாவம் செய்யாத ஒரு மனிதனும் இல்லை, குற்றம் செய்யாத ஒரு மனிதனும் இல்லை, நீர் இல்லாத ஒரு மனிதனும் இல்லை. ஆனால் நீர் விடுதலையாக்கினான். யார் ஆண்டவரை தடை பண்ண முடியும்? விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கணும். நம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிறார்கள், நினைத்து ஜெபிப்போம். சுற்று வட்டாரத்தில் நோயாளியாக இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்காக ஜெபிங்க. இந்த வாரம் முடிந்தால் கூட்டி கொண்டு வரணும், ஜெபிக்க போகணும். நான் ஜெபிக்கிறது தான் அவர் ஆண்டவர் வாரம் முழுவதும் ஆண்டவர் எங்கள் சபை இந்த வாரத்தில் ஒரு அதிசயமாக நடக்கணும். ஒரு நோயாளியாவது விடுதலை வரும், ஒரு பிரச்சனை இருக்கிற தினமாக விடுதலையான என்று சாட்சி சொல்லணும். அதுதான் அந்த ஆசை. நீங்கள் ஜெபிங்க. உங்களை உங்களை என்னையும் நினைத்து ஜெபியுங்கள். அநேக நேரங்களிலே ஆண்டவருக்காக ஓட வேண்டிய நேரங்களிலே பலன் வேண்டும். அந்த பலன் இல்லாத நேரங்களிலே உங்கள் ஜபம் மாத்திரம் கையினை தாங்கும். நீங்கள் உங்கள் குடும்ப ஜபங்களை திரும்ப திரும்ப சொல்வதுதான் இருக்கிற இடம் எப்படி இருந்தது. எனக்கு ஆண்டவரோட தரிசனம் இந்த இடத்துல ஒரு நிறைவான சபை, அது இந்த இடத்துல பேர் சொல்லக்கூடிய அளவில் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்காக ஜெபம் பண்ணுகிறேன். நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். வேற எந்த சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. நம்முடைய ஓட்டம் நமக்கு ஆலயத்தில் ஆண்டவர் தர வேண்டிய ஆத்து மக்களை தர வேண்டும். இதுதான் என்னுடைய ஜெபம். நம்ம வேற எந்த சர்ச்சிலேயோ வேற எந்த இடத்துலையோ போய் நம்ம கேட்க போறோம். இந்த இடத்துல எதற்காக திருச்சபையை ஸ்தாபித்தீரோ, இதுல வர வேண்டிய ஆத்து மக்களை தரணும். இதனை உலகத்திற்கு முன்பாகவே நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட இடத்திலே இதை நிறைவாக நின்று ஆராதிக்கக்கூடிய ஆட்கள் வேண்டும். நாங்கள் ஒரு நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய கேள்வியோட ஆண்டவரிடத்தில் எந்த மனிதனுக்கு நம்ம எதிராக இல்லை. ஆனால் நம்முடைய திருச்சபையில் ஆண்டவர் தர வேண்டிய ஆத்மாக்கள் ஆண்டவர் தர வேண்டும். அதை கண்டிப்பாக தருவார். உங்கள் ஜபங்கள் அதற்கு சரியாக வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் அறிவிக்கிறேன். ஆவியின் கனியிலே முதலாவது அன்பு. தொடர்ந்து நம்ம பேசுவோம். தொடர்ந்து ஆண்டு தரக்கூடிய செய்தி தருவேன். நான் இன்னும் ஒரு அதிகாரத்தை ஒரு புக்கை எடுத்து தொடர்ந்து பைபிள் ஸ்டடியாக நடத்த வேண்டும் என்பதற்கு மிக தெளிவான நடத்துகிற ஆண்டவர் தரவில்லை. அதனாலதான் அதை தொட்டு போகிறேன். கர்த்தர் இந்த சீக்கிரமாக ஒரு அதிகாரத்தை ஒரு புத்தகத்தை எடுத்து நடத்த வேண்டும் என்று ஆண்டவர்களுக்கு கொடுக்கும் போது தொடர்ந்து அதை செய்யும். எனவே ஜெபிப்போம், அன்பு செலுத்துவோம். ஆவியின் கனிகளில் பிரதானமான அன்பை நாமும் நம்முடைய உள்ளத்திலே ஏற்றி அதற்காக பரிதாபம் கொண்டு சுவிசேஷத்தை அறிவிப்போம். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பவராக. நம்மிடமிருந்து ஒரு பாடலை பார்ப்பது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தலாம். Amen.
செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை தந்தி ஆவியின் கனிகளில் பிரதானமான அன்பை எங்கள் வாழ்வில் நாங்கள் கடைபிடித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாக இரக்கம் பாராட்டும். எங்களை சுற்றி இருக்கிற நாங்கள் மேல் அன்புள்ளவர்களாய் உடைய ராஜ்யத்தினராய் உடைய பிள்ளைகளை கொண்டு வரும்படியாக எங்களை உறுதிப்படுத்துவீராக. இந்த நாளில் உடைய பிள்ளைகள் மனம் வந்து கொடுத்த காணிக்கைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள் அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வாழ்வின் நிறைவுகளை பெற்று அனுபவிக்கும்படியாய் உங்களுடைய பிள்ளைகள் கை பிரயாசங்களை வட்டாக பகிர்ந்து கொடுத்து இந்த ஊழியமான விரிவடையும்படியாக உடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக இருக்கிறோம். கை பிரயாசங்களை ஆசீர்வதிக்க எங்கள் ஆண்டவர் கொடுக்கிற கரங்களை 100 மடங்காய் 1000 மடங்காய் 1,00,000 மடங்காய் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஈசாக்கு தேசத்திலே விதைத்தான், கர்த்தரை ஆசீர்வதித்தபடினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் பெற்றான் சொன்ன வார்த்தை பிரகாரம் பிள்ளைகள் கொடுக்கிற எல்லா காரியங்களும் 100 மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இரவு நேரத்தில் பிள்ளைகள் வீடுகளுக்கு புறப்பட்டு போகிறார்கள் ஐயா, அவருடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் தருவீராக. இந்த இடத்துல வந்திருக்கிறவர்களுடைய கரங்களிலே தருகிறோம். சரீர பலவீனங்களோடு வந்திருப்பார் என்று சொன்னால் உடைய பலனை ஊற்றுவீராக. உடைய அற்புதமான கரம் தம்முடைய பிள்ளைகள் மேல் உடைய தூயாவியானவராக இடைபடுவீராக. நம்மளுடைய வீடுகளுக்குள்ளே சங்காரதும் ஒரு வீடுகளுக்குள்ளும் கடந்து வராதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தத்தை ஒவ்வொரு வீடுகளிலும் வாசல்களிலும் நிலை காரணங்கள் விசுவாசத்தோடு பூசுகிறோம். சங்காரதூவனுக்கு இந்த இடத்தில் அதிகாரம் கொடாதபடி உங்களுடைய ஜீவன் வெளிப்படுவதாக. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் சொல்வார்த்தை பிரகாரம் உங்களுடைய ஜீவன் இந்த இடத்தில் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதமான கரங்களிலே தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, பணியின் நிமித்தமாக வெளியூர்களிலே, வெளி மாவட்டங்களிலே, வெளி மாநிலங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், வெளிநாடுகளிலே வேலை செய்கிறார்களோ உடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரை நோக்குவீராக. இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்திலே வந்து உங்களுடைய வார்த்தையை கேட்டு உடைய பிள்ளைகள் எதிர்காலங்கள் மேன்மையாய் காணப்படும்படியாய் வருவதால் அடிய நல்ல ஆண்டவரே, நீர் கொடுக்கிற வார்த்தைகள் அவருடைய வாழ்விலே மறுமலர்ச்சி உண்டாக்கும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய தயவுள்ள கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூயாவியாருடைய இணையில்லாத பிரசன்னமும் நம்ம இவரோடு மீண்டும் மீண்டும் நிலைத்திருந்து காப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். நாமத்தினாலே